தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஃபாரினுக்கு செல்லக்கூடிய இந்தியருடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஃபாரினுக்கு போறாங்க. தன்னுடைய வாழ்க்கையை ஃபாரின்லேயே என்ன செய்றாங்க அப்படின்னா, வாழ்க்கையை முழுவதுமாக முடித்துக் கொள்கிறார்கள். ஃபாரினுக்கு போனவங்க யாருமே திரும்பி வர்றதில்ல. ஃபாரின்லேயே இருந்துட்டுறாங்க. எதனால இந்த ஃபாரினுக்கு போறவங்க திரும்பி வர்றதில்ல? அந்த ஃபாரினுக்கு போறதுனால அவர்கள் கொடுக்கக்கூடிய மறைவான விலைகள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஃபாரினுக்கு போகிறவங்க கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபாரினுக்கு போகிறவங்க திரும்ப இந்தியாவுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லாமல் நிறைய பேர் ஃபாரின்லேயே செட்டில் ஆயிடுறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரியில் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி, அவங்க லைஃப்பில் சேஃபும் செக்யூரிட்டியும் நீங்கள் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஃபாரினில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பெண்களுக்கு நல்ல ஒரு சேஃபான இடம், நல்ல வீடுகளுக்கும் அவர்கள் பணிபுரிகிற இடங்களுக்கு ஜாபு எல்லாத்துக்குமே இல்லை ஒரு செக்யூரிட்டியான ஒரு இடமாக ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் விளங்கி கொண்டிருக்கு. அதனால தான் நிறைய பேர் ஃபாரினுக்கு போகிறாங்க, யாருமே திரும்பி வர்றதே பற்றியே சிந்திக்கிறதே இல்லை. இரண்டாவது, ஃபாரினுக்கு போன பிறகு உறவு பாசம் இவற்றுக்கெல்லாம் புதிய அர்த்தங்கள் தோன்றும். இந்த உறவு பாசங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிறது. இந்த உறவு பாசங்கள் எல்லாம் அற்று போகிறது இந்த ஃபாரினுக்கு போன பிறகு. சமீபத்துல ஒரு வீட்டிற்கு ஒரு வயதான அம்மா இறந்து போறாங்க. அந்த வீட்டிற்கு போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு ஒரே மகன், அவர் யூஎஸ்ல இருக்காரு. அந்த வீட்டுல போனோம் அப்படின்னா, அந்த வீட்டுல அந்த இறந்த வீடை வீடியோ எடுத்து, அந்த இறந்த வீட்டுல உள்ள நிகழ்வை வீடியோ எடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப்ல. தன்னுடைய மகனானவன் அந்த வீடியோவை என்ன செய்யறாரு அப்படின்னா, அங்கே ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்காரு. யாரெல்லாம் அம்மா இறந்ததுக்கு வந்துட்டு இருக்காங்க, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. அவர் தன்னுடைய ஒரே அம்மா இறந்த பிறகு அங்கிருந்து செலவழிச்சு வர விருப்பம் இல்லாமல் அங்கே யூஎஸ்ல இருந்து கொண்டே தன் அம்மா இறந்த நிகழ்வை என்ன செய்யறாரு அப்படின்னா வீடியோ மூலமாக பார்த்துட்டு இருக்கிறார், ரசிச்சிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சோக சம்பவத்தை நான் பார்க்க நேரிட்டது. பார்த்த உடனே மிகவும் மனசு வருத்தப்பட்டது. இன்னொரு இடத்துல அம்மா பையன் யூஎஸ்ல இருக்கிறாரு, தினமும் வீடியோ கால் பண்ணுவாங்க, அப்பா அவருக்கு கிடையாது. அப்போ கணவன் இறந்த பிறகு இந்த அம்மா தனியா ஒரு வீட்டுல இருக்கிறாங்க, டெய்லி வீடியோ கால் பண்ணுவாங்க. 2 நாள் வீடியோ கால் பண்ணல, பையன் அம்மா ரொம்ப பிஸியா இருப்பாங்கன்னு நினைச்சு என்ன செய்யறான், விட்டுறான். 3ஆவது நாள் அடிச்சு பாக்குறான், போனே எடுக்கல. பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு கால் பண்ணி எங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு போய் பாருங்க அப்படின்றான். அந்த அம்மா என்ன செய்யறான் அப்படின்னா, இவங்க கதவை தட்டி பாக்குறான், கதவை திறக்கல. கொஞ்ச நேரம் கதவை உடைச்சிட்டு போய் பாக்குறாங்க, உள்ள அந்த அம்மா உட்கார்ந்த நிலையில என்ன செய்யறாங்க, இறந்து போய் கிடக்காங்க. இப்படி நிறைய குடும்பங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. ஃபாரினுக்கு போன பிறகு உறவு பாசம் இவற்றிற்கெல்லாம் புதிய புதிய அர்த்தங்கள் உருவாகி உறவும் பாசமும் அற்று, உறவும் பாசமும் இல்லாம ரொம்ப சுருங்கி போகிறது அப்படிங்கிறத நம்ம ஃபாரினுக்கு போன பிறகு குடும்பங்கள்ல பார்க்கலாம். அடுத்து, அங்கே நிறைய சம்பாதிச்ச பிறகு இந்திய நாட்டுக்கு வர்றாங்க, இந்திய விஷயத்தை பத்தி ஏளனமாக கேலியாக பேசுறது. இங்க என்ன ஒரு டாய்லெட் கூட ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது, அவ்வளவு அசிங்கமா இருக்கு, பொது டாய்லெட்ல இவ்வளவு கேவலமா வச்சிருக்கிறாங்க, ஒரே டிராபிக் ஜாமா இருக்கு, ஒரு டிராபிக் ஜாம டிராபிக் டிராபிக் ரூல்ஸை யாருமே மதிக்கிறது இல்லை, ஏன் இப்படி போறாங்க அப்படின்ட்டு டிராபிக்கை பத்தி கிண்டல் கேலியும் பண்ணுவாங்க. அடுத்து, நம்ம இங்க உள்ள கட்டமைப்புகளை, இங்க உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா ரொம்ப கேலி பண்ணுவாங்க. சமீபத்துல ஒரு ஃபாரின்ல இருந்து போயிட்டு வந்தவங்க கூட நான் கார்ல பயணம் செய்துட்டு இருக்கும்போது கப்பல் மாதிரி என்ன செய்யுது அப்படின்னா கார் துள்ளி துள்ளி போகுது. என்ன அப்படின்னா ரோடு அவ்வளவு மோசமா இருக்கு, என்ன இவ்வளவு கேவலமா ரோட வைச்சிருக்கிறாங்க, இங்க உள்ள மக்களுக்கும் அறிவே இல்லை, இங்க உள்ள அரசியல்வாதிகளும் அப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஃபாரின் போயிட்டு வந்த பிறகு நிறைய சம்பாதிச்ச பிறகு இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயத்த கேலியும் கிண்டலுமாக பேசக்கூடியது இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு. அடுத்து முக்கியமாக ஃபாரின்லாம் போன பிறகு தமிழ் பேசக்கூடிய கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுது. நிறைய பேர் ஃபாரின் போன பிறகு என் பிள்ளைக்கு தமிழே தெரியாது, தமிழ் பேசவே வரமாட்டேக்கு, ஆங்கிலத்துல தான் பேசிட்டு இருக்கா, தமிழே பேச வரமாட்டேக்கு, இப்படியான விஷயங்கள்லாம் ஃபாரின் போன பிறகு தமிழ் பேசக்கூடிய வழக்கம், தமிழ் பேசக்கூடிய அந்த பழக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிறது. அதனால யாரு நீங்க ஃபாரின் போய் நல்லா சம்பாதிங்க, ஒன்றும் வேண்டான்னு சொல்ல, நீங்க இந்தியாவுக்கு திரும்ப வரும் பொழுது இந்திய கலாச்சாரத்தையோ இல்லை இந்தியாவில் உள்ள விஷயங்களையோ கேலியும் கிண்டலும் பண்ணாம இருந்தாலே போதும். நீங்க
உண்மையிலேயே இந்தியாவில் உள்ள இன்னும் எத்தனையோ இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபாரினுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இந்திய தேசத்திலே இருந்து கொண்டு நிறைய பேர் வந்து இந்தியாவிற்காக உழைக்கக்கூடிய ஏகப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? போற்றணும். அவர்களுக்கு நல்ல மதிப்பையும் நம்ம கொடுக்கணும். ஃபாரின் போறவங்க நல்லா சம்பாதிங்க. இந்தியானுடைய பொருளாதாரத்தை நீங்க உயர்த்துவதற்கு உங்களால இயன்ற முயற்சிகளை பண்ணுங்க. ஆனா இந்தியா வர்ற நேரத்துல இந்திய விஷயங்களை, இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு ஏளன பேச்சோ, எந்த ஒரு கேலி பேச்சோ இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அன்புடன் ஜஸ்டின்.